நம்ம கல்வி திட்டம் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 50 வயசு. அவர ஊருக்கு கூட்டிட்டு போம்போது, "இதெல்லாம் என்ன இவ்ளோ பச்சையா இருக்கே!" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. "இதுதான் வயலு. இதுல வயல்ல நெல்லு விளையுது." அவருக்கு புரியவே இல்ல. நெல்லு மரத்துல காய்க்குதுன்னு நெனச்சுட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, எங்கருந்து அரிசி வருதுன்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து தான் அரிசி கிடைக்குது. என்னோட ஃப்ரெண்டு பாம்பேல இருக்கிறாங்க. அவங்க பாட்னி டீச்சர். அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் குடுக்குறவங்க பாட்னி பத்தி. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஃபார்ம்க்கு போயிருந்தோம். அங்க ஆக்குற செடியெல்லாம் சொன்னேன். இது கருவேப்பில, இது முருங்கைக்கீரை, இது இது மூக்கரட்டை. ஆச்சரியமா பார்க்குறா. எப்படி இதெல்லாம் தெரியுது? ஆல் தீஸ் ஆர் டொமஸ்டிக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2டே 2 தான். ஒண்ணு ஹைபிஸ்கஸ், இன்னொன்னு துளசி. துளசியும், ஹைபிஸ்கஸையும் தவிர அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஃபீல்ட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு வாரம் பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்கு நம்மளோட படிப்பு. பிராக்டிகலா எதுவுமே தெரியல பிள்ளைங்களுக்கு. ஒரு சைக்கிள் எடுத்தா அதோட சைக்கிளோட வெலாசிட்டி அதோட எல்லாமே சொல்லிக் குடுக்கணும். அதுமாரி ஃபல்க்ரம் அதோட யுட்டிலிட்டி எல்லாமே சொல்லிக் குடுக்கணும். அத எப்படி அப்ளை பண்றது? எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அதெல்லாம் அவங்களுக்கு அப்பதான் புரியும். நானும் படிச்சேன், டிகிரி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதான் பாண்டியன் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, 5ஆம் தமிழ் சங்கம் ஆட்சிக்கு வந்தா எல்லா குழந்தைங்களும் கட்டாயமா குருகுல குருகுல கல்வி முறை எப்படி நடந்துச்சுன்னா, முதல்ல முருகன் சித்தர் ஆரம்பிச்சாங்க பொதிகை மலையில. 2வது கிருஷ்ணன் சபரிமலையில ஆரம்பிச்சாரு. 3வது விஷ்ணு சித்தர் திருச்சிராப்பள்ளியில குருகுல கல்வி ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி உறைவிட கல்வி, அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் எல்லாமே ஸ்கூலே குடுக்கும். அத இலவசம்னு சொல்லக்கூடாது. குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து, உணவுலேருந்து, உறைவிடம் எல்லாமே அ குருகுல கல்வியில குருகுலமே பார்த்துக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவ வீட்டுக்கு போயிட்டு வரலாம். அந்த இதுல பிராக்டிகலா எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. வான்லேருந்து எல்லாமே மிலிட்டரி ட்ரெய்னிங்லேருந்து எல்லாமே ஆயக்கலை 64ம் என்னலாம் தேவையோ, அதுல அவங்க எது சிறப்பா இருக்கோ, எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, அதுல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். இது எவ்ளோ பெரிய ஒரு மகத்தான விஷயம். அம்மா, அப்பாவுக்கும் நெறைய டைம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கட்டணும். 2,00,000, 4,00,000, 10,00,000 கட்டணும்னு அவசியமே இல்ல. அவங்களும் சமூகத்துக்காக எல்லா வேலைகளும் செய்வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும்போது, யாரு மேலயும் யாரும் பொறாமைப்பட மாட்டாங்க. யாருக்கும் எந்த கோவம் இருக்காது. ஒரு அழகான, அன்பான, அறமான சூழ்நிலை உருவாகும். இப்போ உலகமே எவ்ளோ அழகா இருக்கும். பாண்டியன் ஐயாவோட இந்த திட்டத்துக்காக சிரம் சாய்ச்சு வணங்குகிறேன். ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் கல்வி இருக்கும்போது, யாருமே படிக்காதவங்கன்னு இருக்க மாட்டாங்க. அப்ப யாரும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டாங்க.